Hi friends, welcome back to பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல பயத்தம்பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லா வகையான சாதங்களுக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த வடை சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஊறியிருக்கு. இப்போது இந்த ஊறின தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு ஃபில்டர் பண்ண பயத்தம்பருப்பு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் தளன்னு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆனியன் அப்புறம் கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பட்டையும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து பவுடர் பண்ணி நான் அந்த மாவில் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் மிக்ஸி நல்லா அரைக்கும் அப்படின்னா மாவு அரைக்கும் போதே அந்த பருப்பு அரைக்கும் போதே நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ தனியாக இதை பவுடர் பண்ணி அதில் சேர்க்க போகிறேன். பவுடர் பண்ண பெருஞ்சீரகம் பட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவே வச்சுக்கலாம். நம்ம ஆயிலை ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆயில் கம்மியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வடையாக்கி ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் பொரித்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பயத்தம்பருப்பை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன சொல்கிறது, எல்லா பருப்பும் வடை அந்த மாதிரி சுண்டல் அதெல்லாம் செய்வோம். இந்த பயத்தம்பருப்பை சிலர் சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த பருப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வடையாக நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம அந்த பருப்பு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கு சத்து சேர்ந்த மாதிரியும் இருக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். 2 ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று நம்ம லாஸ்ட்டாக போட்டதுனால கொஞ்சம் நேரம் இது ஃப்ரை ஆகணும். ஒரு வடை ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போது நல்ல வாசனை. நம்ம போட்ட பெருஞ்சீரகம் அப்புறம் பட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பருப்போடு சேர்ந்து ஒரு மனம் சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மசால் வடையில் இருக்க அந்த கடலைப்பருப்பு வாயு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சாப்பிட்ற டேஸ்ட்டும் பிடிக்காது. இது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பு மாதிரி இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பரான பயத்தம்பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியாக ஸ்மெல்லாக அருமையாக இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேவரட் ரெசிபி ஆகிடும் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். என்னுடைய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா ரெசிபியுமே நீங்கள் உடனடியாக செஞ்சு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது நம்மளோட இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வரும்போது உங்களோட குக்கிங் டேலண்ட்டை கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் குக் பண்ணுவீங்க. அது கூட நான் சமைக்கிற இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது
நீங்கள் ட்ரை பண்ணணும் அவசியமே இல்லை. பார்த்துக்கிட்டே கண்டினியூஸாக பார்த்துட்டே வரும்பொழுது உங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது குக்கிங் சீக்ரெட்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறமா செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் நம்ம செய்ய போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா வீடியோவையும் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் குக்கிங்கில் ஒரு சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பசியும் ருசியும் பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.